அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு ஜும்மா நாள் ஆகுது. எல்லாருக்கும் ஜும்மா முபாரக். இன்று போல் என்றும் இருக்க அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் துவா செய்யுங்க. இது முஹர்ரமுடைய மாதமா இருக்குது. இந்த மாதத்துல இன்ஷா அல்லாஹ் கடைசி 2 நோன்பு வைப்பது மிகப்பெரிய ஒரு நன்மையா இருக்குது. ரம்ஜான் மாதத்துடைய அடுத்தபட்சம் நன்மை அதிகமான நோன்பு எதுனா ரமலானுடைய மாத நோன்பு அது அல்லாஹ்வுடைய கட்டளையான நோன்பு. அது நன்மை அதிகம். அதுக்கு அடுத்தபட்சம் நன்மை சேரக்கூடிய நோன்பு எதுன்னு சொல்லி கேட்டா இந்த முஹர்ரமுடைய மாத நோன்பு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நோன்பு வைங்க. இன்ஷா அல்லாஹ் துவா கேளுங்க, அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அதே மாதிரி இந்த முஹர்ரமுடைய மாதத்துல இன்ஷா அல்லாஹ் துவா நிறைய கேளுங்க. ஏன்னா நிறைய துவா கபூலானக்கூடிய மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். அதே மாதிரி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பும் அதிகமாக கேளுங்க. அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதி அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. எனக்காகவும் செய்யுங்க, நான் உங்களுக்காகவும் செய்கிறேன். இதெல்லாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்குது. இது ரொம்ப நன்மையான ஒரு மாதம். அதே மாதிரி இந்த மாதத்துடைய நன்மையை எல்லாரும் அடைஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கட்டும், எனக்கும் அந்த நன்மை கிடைக்கட்டும். அதே மாதிரி இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டு நல்லா தான் வந்தாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டு என்ன ஆனாங்க, ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன ஒரு பாதிப்புன்னு சொன்னா, அடிக்கடி வயிற்று வலி, இன்ஷா அல்லாஹ் அது இல்லாம நெஞ்சு வலி, கை கால் உடம்பு முட்டு போற மாதிரி இருக்குது, 2 தோள்பட்டையும் வலிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த பந்தமே என்ன பண்ணிக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு செய்வினை வச்சுக்கிறாங்க. யாருன்னு சொன்னா அவங்க நாத்தனாருங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு செய்வினையை செஞ்சு ஏவி அனுப்பிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி யாருன்னு சொன்னா அந்த பெண்மணிகள் முஸ்லிம் தான், அவங்களுடைய நாத்தனாரை தான் இதை செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ஏதோ ஒரு கோபத்துல செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா இது அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். அதனால அவங்கள அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அவங்க சொந்த பந்தமே அவங்களுக்கு என்ன பண்ணிக்குது, செய்வதை வச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இருந்து அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்களுக்கு ஷிஃபா வாங்கி கொடுத்துருக்காங்க அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. யாராவது செய்வினையால பாதிக்கப்பட்டால், ஏதாவது பில்லி சூனியம் ஏவல்கள் பிரச்சனை, பேய்களுடைய பிரச்சனை, 2வது கெட்ட ஜின்னாத்துகளுடைய பிரச்சனை, எல்லா விதமான செய்வினை பிரச்சனைகளும் விட்டு ஏதாவது இருந்தாக்கா என்ன பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.